அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வார பலாபலன்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி 19ஆம் தேதி திங்கட்கிழமை 2வது நாள் பிறக்குதுங்க. அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையும் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் எப்படியெல்லாம் இருக்கும் வாரப்பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் மாறும். கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம். இப்போ திங்கட்கிழமை 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவனுக்கு உகந்த நாள். சிவனுடைய என்னென்ன விஷயம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமோ வைக்கலாம். அதே போல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த நாள் செய்யலாம். ஏன்னா சோமவாரமும் சேர்ந்து வருது திங்கக்கிழமையும். ஸோ நீங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, குளம் இது மாதிரி இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் என்னென்னு கேளுங்க. ஃபோன் நம்பரில் நான் விவரம் சொல்லிக்கிறேன். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி. அப்போ அஷ்டமியில் நமக்கு எல்லா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பிரார்த்தனை வைக்கிறது, கால பைரவர் வழிபாடு எடுக்கிறது, துர்க்கைக்கு வழிபாடு எடுக்கிறது, அம்பாள் வழிபாடு எடுக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 4ஆம் தேதி வாஸ்து நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை சேர்ந்து வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்போ வாஸ்து நாளில் நம்ம என்ன செய்யலாம்னா பூமி சார்ந்த விஷயமும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்றதுக்கு வாஸ்து பூஜை ஹோமமெல்லாம் செய்யலாம். அதே போல் வாஸ்து குற்றங்கள் நீங்கிறதுக்கும் ஹோம பூஜை செஞ்சுக்கலாம். அதற்கான வழிபாடு பெருமாள் கோயிலையும் போய் எடுத்துக்கலாம் நீங்கள் புதன்கிழமையாக இருக்கனால. வாஸ்து அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்குது. பெருமாள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை போகலாம், பூமி பூஜையெல்லாம் செய்யலாம். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. ஏகாதேசி வருது 6ஆம் தேதி. 6ஆம் தேதி 7ஆம் தேதி சேர்ந்து ஏகாதேசி வரக்கூடிய இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு வருது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியனால பெருமாள், அம்பாள், தாயார் வழிபாடு, விஷ்ணு சரசரநாமம் கேட்டு வர்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏகாதேசி திதி இந்த நாள் நீங்கள் விரதம் இருக்கலாம். 60 வயசு 70 வயசுக்கு மேலே விரதம் இருந்தால் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும். 8ஆம் தேதி பிரதோஷம் வருதுங்க. சுப காரியங்கள் சுப முகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ வழிபாடு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். மிகவும் சிறப்பாக வாரப்பலன்களை மேசம் முதல் மீனம் வரை சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ பார்க்குறது காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவம் துலாம் அப்படிங்கும்போது இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையும் தான் இந்த பலாபலன். அப்போ நமக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எதாக இருந்தாலும் பிரயாணம் பண்ணும் பொழுது சில விஷயங்களை கையில் வச்சுக்கோங்க. அது என்ன விஷயம்னா நல்ல ஒரு இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா நட்சத்திரம் பார்க்கணும், கையில் சில பொருட்களை வச்சுக்கணும். இப்போ விநாயகருக்கு ஒரு சூர தேங்காய் உடச்சிட்டு போகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா காரிய சித்தியை கொடுக்கணும், நிமித்தம்னு சொல்லுவோம். அப்போ வார நிமித்தம் பார்க்கணும், சந்திராஷ்டமம் பார்க்கணும். நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கணுன்னா சந்திராஷ்டமம் அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டு. அப்போ ஒரு காரணம் நடக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்கணும். அந்தந்த வாரப்பலனை நம்ம பார்த்துக்கிட்டு அந்த வாரத்தில் நமக்கு இதை செஞ்ச சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக. இப்போ ஒரு திங்கக்கிழமை ஒரு அப்ளை பண்ணுறீங்க, அந்த அப்ளை பண்ணுறது புதன் வியாழன் நமக்கு சக்ஸஸ் வரணும், கண்டிப்பாக வருங்க. அப்போ அந்த எந்த நேரத்தில் எந்த ஓரையில் எடுத்து செய்யணும், எந்த நாளில் நம்ம போயிட்டு வரன் பார்க்க போகணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வழிபாடு எடுத்துக்கணும், கைங்கரியம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்குங்க. மக்களுக்கு இதெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கோம். அப்போ ஆன்மீகமும் ஜோதிடமும் நமக்கு பல விஷயங்களில் வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கும், காரிய சித்தியை கொடுக்கும், தடையை நீக்கி சித்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வாரம் துளாராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எந்த எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்த்த காரியம் நடக்கும். வரன் விஷயமான பிரச்சனைகள் தீரும். இது மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வரும், ஒரு சிந்தனை தெளிவு வரும், ஒரு மக்கள் தொடர்பு வரும். மக்களிடையே ஏதாவது போயிட்டு வர்றது, ஒரு மாலுக்கு போயிட்டு வர்றது, ஊருக்கு போயிட்டு வர்றது, அது மாதிரி புதிய ஒரு விஷயங்கள் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க.
ஒரு வாரம் போயிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். குழந்தைகளுக்கான நிறைய விரைய செலவு பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் இந்த வாரம் நல்லாயிருக்கும். வந்து குழந்தைங்கள ஒரு மருத்துவ செலவு பண்ணியிருக்கலாம். ஒரு காய்ச்சல் வந்துச்சுங்க, தலைவலி வந்துச்சு, குழந்தை ரொம்ப லூஸ் மோஷனாக போயிட்டு இருந்தான், இவ்வளோ போன வாரம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் மருத்துவ செலவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டாம், மகிழ்ச்சியான வாரம். நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க, தானம் தர்மம் பண்ணணும். இந்த துளாராசிக்காரர் இந்த வாரம் வந்து ஏதாவது ஒரு தர்மம் பண்ணுங்கள். அந்த பண்ணக்கூடிய அமைப்பு சனிக்கிழமையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அமைப்புகள் ஏகாதேசியோ அல்லது வந்து நம்ம வந்து பிரதோஷத்துலேயே செய்கிறோம். ஆனால் சனிக்கிழமை அப்படிங்கும்போது நம்மளுடைய கர்ம வினையை போக்கணும், கஷ்டம் நீக்கணும். ஏன்னா சனி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய ராசி வந்து விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த விசேஷங்கிறது உங்கள் உடல் உபாதைகள், உடம்பு தொந்தரவுலாம் நீங்கக்கூடிய அமைப்புக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த அதாவது இந்த வாரம் எடுக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு காரியத்தடையை நீக்கி நல்ல ஒரு ஜெயத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை வந்து நிறைய வருமானத்தை கொடுத்தும். சிக்கல் இருக்குதுங்க, இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம், கடன் பிரச்சனை தீருங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கெலாம் நிறைய வழிபாடு இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆனால் இந்த வாரம் நீங்கள் என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளாராசி எப்படின்னா எடை போட்டு பார்க்குறதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு அந்த நுண்ணறிவு உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட இப்படி தான் வச்சுக்கணும், இவங்க தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து சில விஷயங்களை இவங்கக்கிட்ட இப்படி இருந்தால் இப்படி நமக்கு கிடைக்கும், இந்த சக்ஸஸ் நடக்கும் அப்படிங்கிற சூட்சுமத்தை உள்ளார வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த தந்திரம் வாங்கல அந்த விஷயம் உங்கள்கிட்ட இயற்கையிலே இருக்கறனால இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கலைத்துறை, இசைத்துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருங்க. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் வந்து சேரும், மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. பிரயாணம் சார்ந்து நீங்கள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கெல்லாம் இந்த வாரம் ஏதாவது பேசி முடிவெடுங்க, அதுக்கான நல்ல வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வாரம் என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரத்தாழ்வார் அப்படின்னு இருப்பாங்க பெருமாள் கோயிலில், அங்கே போய் ஒரு தாமரை வச்சு வழிபாடு எடுத்துங்க. புதன்கிழமை போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். மற்றபடி நம்மளோட டிஸ்பிளேயில் இருக்க ஃபோன் நம்பர் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.